அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேதுகளுடைய மிட் பாயிண்ட் ஒன்று இருக்கு. மிட் பாயிண்ட் என்பது பொதுவாக எல்லாருக்கும் வந்துச்சுன்னா சரியா தெரியாது. இந்த ராகு கேதுகள் மிட் பாயிண்ட் என்பது ராகு நின்ற இடத்திற்கு 4ஆம் இடமும் ராகு நின்ற இடத்திற்கு 10ஆம் இடம். இதான் ராகு கேதுகளுடைய மிட் பாயிண்ட். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க ராகு இப்படி கூடி சுத்துவார்ல சார், அதை எப்படி அப்படின்னும் இதை ஆன்டி கிளாக் வைஸ் தான் அவர் சுத்தினாலும் ராகு கேதுகளுடைய மிட் பாயிண்டை நாம கண்டுபிடிக்கின்ற விதம் ராகு நின்ற இடத்திற்கு 4ஆம் இடம் ராகுடைய மிட் பாயிண்ட் ஒரு பகுதி, ராகு நின்ற இடத்திற்கு 10ஆம் இடம் என்ன சொன்னோம்னா அது ஒரு மிட் பாயிண்ட். அப்ப ராகு நின்ற இடத்திற்கு 4ஆம் இடமும் 10ஆம் இடம் தான் மிட் பாயிண்ட். இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி. அப்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி அப்படின்னு சொல்லி வரும்போது நாம இதுல ஒரு சின்ன விளக்கம் பிளஸ் திருத்தம் ரெண்டுமே பாதிக்குமா அப்படின்னா ரெண்டும் பாதிக்காது. ராகு இருக்கின்ற இடத்திற்கு 4ஆம் இடம் கண்டிப்பா பாதிக்கும். 4ஆம் இடம் கண்டிப்பா பாதிக்கும். ராகு நின்ற இடத்திற்கு 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் நின்றாலும் யோகத்தை செய்யும். ராகு நின்ற இடத்திற்கு 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் நின்றாலும் யோகத்தை செய்யும். அதனால நீங்க எல்லாருமே மனசை போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். முதல்ல ராகு கேதுகள் மிட் பாயிண்ட கண்டுபிடிக்கிறது. ராகு நின்ற இடத்திற்கு 4ஆவது இடத்துல 4ஆம் இடம் ஒரு பாயிண்ட், ராகு நின்ற இடத்திற்கு 10ஆம் இடம் என்பது ஒரு பாயிண்ட். இது ராகு கேதுகளுக்கு ரெண்டுக்குமே பொருந்தும், ஒருவருக்கு மட்டுமல்ல. ராகு கேது நின்ற இடத்திற்கு 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் மிட் பாயிண்ட். இது 4ஆம் இடம், ராகு நின்ற இடத்திற்கு 4ஆம் இடம் கண்டிப்பாக பாதிக்கும். 10ஆம் இடம் பாதிக்காது, பெரிய யோகத்தை செய்யும். அப்ப பெரிய யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கெல்லாம் ரிஷபத்தில் மிட் பாயிண்ட் என்பது சிம்மமும் கும்பமும் தான். எனக்கு சிம்மத்துல கிரகம் இல்லை என்று சொன்னாலும் அது லக்கணத்திற்கு 11ஆம் இடமாகி சூரியனோட வீடாக இருந்தால் தகப்பனார் இளம் வயதில் இறப்பு, ஒரு சகோதரி இளம் வயது இறப்பு, அந்த இடத்த காலி பண்ணிருச்சா, அது எனக்கு 11ஆம் இடம். அதே சமயத்தில் ராகுவுடைய 10ஆம் இடம் எனக்கு கும்பம். அந்த கும்பத்தில் சனி இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. என்னுடைய லக்கணத்துக்கு 5ஆம் இடம். எனக்கு 3 குழந்தைகள். 3 குழந்தைகளும் யோகசாலிகள். ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பு கல்வி எல்லாம் கொண்டு கொடுத்தது. அப்ப 4 தான் ராகு கேதுகளுடைய மிட் பாயிண்ட் என்பதில் ராகுவுடைய 4ஆம் இடம் தான் பாதிக்கப்படும். 10ஆம் இடம் 4ஆம் இடம் எவ்வளவு ராகுவுடைய 4ஆம் இடம் எவ்வளவு தூரத்திற்கு ஒரு சப்பளிச்சு விட்டுறதோ அதற்கு எதிர் இடத்தை உயர்ந்த பெரிய யோகத்தை கொடுத்து, நாம் இதை பார்ப்பதற்கு இவர்கள் இல்லையே, இது இங்க யோகமா இருக்கிறது, இதை இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கும். அப்ப ஒன்றை இலக்க வைத்து ஒன்றை உயர்த்தி விட்டுரும். அது நம்மளுடைய கர்மத்தை பொறுத்தளவு, அது நம்மளுடைய கர்மத்தை பொறுத்தது. அப்ப கர்மத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா நீங்கள் எப்பயுமே
அந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற விதம், ராகு நின்ற இடத்திற்கு 4ஆம் இடம். ஆண்டி கிளாக் வைஸுக்கு போகாதீங்க. ராகு நின்ற இடத்திற்கு 10ஆம் இடம், இதுவும் கிளாக் வைஸ் தான். அப்போ 4ஆம் இடம் பாதிப்பும், அதில் இருக்கிற கிரகம் துன்பத்தை செய்யும். எந்த கிரகம் இருந்தாலும் அது என்ன காரகத்துவமோ அதை செய்யும். 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் என்ன சொன்னா பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி, ராகு கேதுகளுடைய மிட் பாயிண்டோடைய ரகசியம் இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.